வள்ளி: ஐயோ, இந்த பரு வேற. நாளைக்கு காலேஜில் ஃபங்க்ஷன் வேற இருக்குது. இப்படி முகத்தில் பெருசு பெருசாக வந்து நிற்குதே. இதுக்கு எத்தனையோ க்ரீம் வாங்கி தடவிட்டேன். ஆனாலும் வலி தான் அதிகமாக இருக்குது. குறையவே மாட்டுது. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. முத்தம்மாள் பாட்டி: ஏண்டி வள்ளி, ஏன் அங்கே தனியாக பேசிகிட்டு இருக்க? இந்த வெயிலில் விற்கிற கெமிக்கல் க்ரீமெல்லாம் தற்காலிகமாக தான் வேலை செய்யும். அதுக்கெல்லாம் போட்டு உன் முகத்தை கெடுக்காத. இதோ இந்த பாட்டி முகத்தை பாரு. இந்த வயசுலையும் எப்படி பளிச்சுன்னு இருக்குன்னு. நான் சொல்கிறத செய். உன் பரு தடமே தெரியாமல் போயிடும். முத்தம்மாள் பாட்டி: முதல்ல முகத்தை நல்லா சுத்தமாக கழுவிக்கோ. அப்புறம் கொஞ்சம் காய்ச்சாத பால் எடுத்து அதில் பஞ்சு நல்லா முக்கிக்கோ. உன் முகத்தில் நல்லா தொட. அது முகத்தில் இருக்கிற அழுக்கு எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்துடும். வள்ளி: இது என்னது பாட்டி, பச்சையும் மஞ்சளுமா இருக்குது? முத்தம்மா பாட்டி சொல்கிறாங்க: இதில் நான் கஸ்தூரி மஞ்சள், வேப்பிலை பொடி மற்றும் கொஞ்சம் தயிர் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். வேப்பிலை கிருமியெல்லாம் அழிச்சிரும். மஞ்சள் உன் வீக்கத்தை குறைச்சிரும். தயிர் உன் முகத்தை குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். இது போதும் பருவை விரட்ட. முத்தம்மாள் பாட்டி: இப்போ இதை எடுத்து உன் பரு இருக்கிற இடத்துல மட்டும் மெதுவாக தடவு. முகம் பூரா பூச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா குளிர்ந்த தண்ணியை வச்சு முகத்தை கழுவிக்கோ. வள்ளி: நிஜமாவே இது ஆச்சரியமாக இருக்குது பாட்டி. வலியெல்லாம் போயே போச்சு. முகம் இப்போவே பளிச்சுன்னு இருக்குது. தேங்க்ஸ் பாட்டி. முத்தம்மாள் பாட்டி: பார்த்தீங்களா மக்களே, நீங்களும் இந்த பாட்டி வைத்தியத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன டிப்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.